ரிவால்வர் ரேட்டா வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்னோட லைஃப்ல. ஆக்சுவலி நான் சீரீஸ்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்துரு சார் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல. அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சீனில் வந்து மேம் சொல்கிறேன் மேம். ஒரு சீனில் திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு பயமாக இருக்குது. ஒரு சீனில் வந்து டோர் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நான் மேம் மேலே பற்றக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவாக தள்ளுறேன். மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவ தள்ளு அப்படின்னாங்க. சரி ஓகே ஒரு புஷ் கொடுத்தேன். அடுத்த வாட்டி மேம் மேம் பட்டுருச்சா மேம் மூக்கில் ஏதாவது பட்டுருச்சா மேம்னா பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே வரும்போது ஒரு தள்ளிட்டேன். மேம் வந்து பட்டுச்சா மேம் இது ஆச்சா மேம் இல்லை சீனா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தா நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்கேருந்து வந்த என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு கற்றுக்கிட்டு லைக் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜனனி தேங்க்யூ. ரிவால்வர் ரேட்டா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். நாங்களாம் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கம்மிங் 28 வந்து ரிலீஸு. உலகமெங்கும் ரிலீஸு. மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அந்த 10-15 பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தோஸ்தாக சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. பெரிய நன்றி. பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி. நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர். பிறகு கீர்த்தி மேடம் வந்து நல்லா சூப்பராக நடிப்பாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக டப்பிங் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க. உண்மை. ஏன்னா ஒரு காரில் நான் ஓட்டுறேன், ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு. நானும் மிதிக்கிறேன், ஏன் வண்டி போக மாட்டேங்குது, மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது. ஆனால் உண்மையிலே சூப்பர் மேடம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேற பயம், ஐயோ என்னாச்சு யாராவது குறுக்க வந்துடும் அப்படின்னா எதில் அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க. ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார். பாபு கேரக்டரா? சரிங்க சார். சார் பாபு கேரக்டர் வந்து வேற ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அகஸ்தின்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அடுத்து வந்து சொல்லாமா சார்? ஆனால் தப்பா எடுத்துக்காங்கண்ணே. வேணாம். தாக்குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார். மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அது இங்கே சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமா கூடிய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது. அதனால எல்லாமே நூட்டு பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கினார் சார். அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தலை சார். சொல்லுங்க தா, சொல்லுங்க தா தா. அந்த தப்பாடுங்க, நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. தா, அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர். அத்தனை தா கேட்டார். நானும் கரெக்டாக பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். ஆனால் படம் வந்து முடிச்சு, படம் டப்பிங் எல்லாம் பேசிட்டே முடிஞ்சு. இப்போ சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார், நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் யூடியூப்பு, கூகுளு, அந்த ட்விட்டரு அதெல்லாம் தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் கதையாக என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல. நான் பண்ணுறேன் சார், இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு. எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டாக அழுக வருது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன். ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொடியூசர்ஸ் சுதன் சார், ஜெகதீஷ் சார்,
அவங்க 2 பேரும். ஏன்னா அந்த கதையை நம்பி பட்ஜெட்டாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறம் கீர்த்தி மேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போதே நிறைய இடங்கள் அவங்க வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. சிரிச்சிட்டே கதையெல்லாம் முடிஞ்சது. நரேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போது ஒரு கேரக்டரைசேஷனாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சில போர்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ ராதிகா மேம் இருக்காங்கன்னா ராதிகா மேமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மேமோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கதையாக பார்த்தாங்க. நம்ம வந்து இந்த கதை வந்து ஸ்கிரிப்டாக வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மூடில் அவங்க வந்து கதை கேட்டுட்டு சொன்னது வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் கதையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது. ஸோ கீர்த்தி மேம் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ உங்களால தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது. ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்களே வந்து இனிஷியேட் எடுத்து இல்லை நான் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது. ஸோ கீர்த்தி மேம் உங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய கண்டென்ட் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி தினேஷ் கிருஷ்ணன். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். ஸோ படத்தோட கலர் டோன் விஷுவலாக அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. ஸோ தினேஷ் கிருஷ்ணன் சார் உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் ஷாண்டோல்டன் வந்து எனக்கு ஆக்சுவலி யாருமே இங்கே வர முடியல, எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால் என்னடா க்ரூ மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூலில் மாட்டிட்டாங்க, அதனால் வர முடியல. ஸோ ஷாண்டோல்டன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் அவரோட பெஸ்ட் அவுட்புட்டாக அவர் வந்து டார்க் ஹியூமர் பேட்டர்னில் இது வரைக்கும் படங்கள் பண்ணலை. ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. அவரோட பெஸ்ட்டாக ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் எம்கேடி, அவருக்கும் என்னோட நன்றிகள். ஸோ படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் திலீப் சுப்ராயன் மாஸ்டர், ஸ்டன் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு. திலீப் மாஸ்டர் உங்களுக்கும் என்னோட நன்றிகள். பிரவீன் கேல் சார், எடிட்டர் பிரவீன் கேல் சார். பிரவீன் சாரும் வந்து லைக் ஒரு பெரிய எடிட்டர். எங்களோட பட்ஜெட் இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயும் எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. பிரவீன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் க்ரூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கீர்த்தி மேம் பற்றி சொல்லிடுறேன். கீர்த்தி மேம் எல்லாருமே சொன்னாங்க லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற அவங்க எல்லாருமே பேசினாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய இதுவாக இருந்தது என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறோம், அந்த சீனை வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரணும். லைக் ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது அவங்க பண்ணணும். இல்லை அவங்க சில இம்ப்ரோவைஸ் சொல்லுவாங்க, நம்ம அடாப்ட் பண்ணுவோம். பட் நம்ம என்ன நினைச்சோமோ அது வரணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த படத்தில் கீர்த்தி மேம் இருந்ததுனால எந்த இஷ்யூவுமே இல்லை. ஸோ நம்ம நினச்சதை விட பெட்டராக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களை தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி மேம்.